Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 16 பிரிஸ்பன் ஹீட்ஸ் vs சிட்னி தண்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்க ரெண்டு பேரும் இதே சீசனில் ஆடிட்டாங்க. ஸோ 6th மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் சிட்னி தண்டர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு லாஸு, ஈஸியாகவே வந்து வின் பண்ணாங்க பிரிஸ்பன் ஹீட்ஸ். அந்த மேட்ச்சில் அலெக்ஸ் ஹில்ஸு ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் டக். பெரிய அளவில் எந்த பிளேயருமே சரியாக ஆடலை, பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கல. அது நடந்தது சிட்னி கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு. ஸோ சிட்னி வேறு கிரவுண்டு, பட் இப்போது நடக்கக்கூடியது பிரிஸ்பன் ஹீட்ஸுக்கான கிரவுண்டு காபாவில் தான் வந்து இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. இந்த பிச்சை பொறுத்தவரைய நீங்கள் முன்னாடி சீசன்ஸில் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்குமே சாதகமாக இருந்திருக்கு. மீடியம் பேசஸ் அதே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, பேட்டர்ஸ் ஓரளவு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா நியூட்ரல் ட்ராக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். நியூட்ரல் ட்ராக்காக நீங்கள் எடுக்கிறப்போ இப்போதைக்கு இருக்க ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸை வச்சே நீங்கள் டீமை மேக் பண்ணலாம். ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச்சு 27 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகும். இதை ஏன் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்சோட டைமிங்குமே வேறு. நிறைய பேர் வந்து டைமிங்கே வந்து பிபிஎல்ல அப்பப்போ மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு ஆப்போசிட்டில் வரவங்களே சில பேர் வந்து தமிழ் மெம்பர்ஸ் மாதிரி இருக்காங்க, பட் டீமை சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து டைமிங்னால் மேபி மாற்றாமல் இருக்கலாம். ஸோ தெளிவாக இது வந்து 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மேட்ச். ஒரு மணிலேருந்து 1:15 உங்களுக்கு லைனப் எல்லாமே வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த 2 டீமோட ஸ்குவாடுமே நீங்கள் பார்க்கணுன்னா ட்விட்டரில் ஸ்குவாடையும் பார்த்துக்கோங்க, இல்லை அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா எதுலனாலும் போட்டிருப்பாங்க, அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்குவாடில் இருந்து 11 பேர் தான் வந்து ஆடுவாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் தான் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு வீடியோலையும் நான் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்றதுக்காண்டி கூட சொல்கிறது இல்லை. நம்ம நேம்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30-40 சேனல் வந்து டெலகிராமில் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் மோஸ்ட்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அமௌண்ட் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டா நம்ம பேர் வந்து இதாகும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அந்த ஃபேக் சேனல்ஸில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஜெயித்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருக்கும். கடைசியில் நாங்கன்னு சொல்லி அமௌண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு டைம் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி ப்ரோ கபடிக்கு டீம் கொடுக்குறதில்ல, பட் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ரோ கபடி எப்படி ப்ளே பண்ணணுன்னு. 2022 ப்ரோ கபடியோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு ப்ளஸ் அந்த அப்படியே ரெகுலராக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் யார் லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னரு, ப்ளஸ் யார் ஃபார்மில் இருக்கா. ஒரு பெரிய பிளேயரை வந்து லெஃப்ட் கார்னர் ஆடுறாரு, அந்த பிளேயர் வந்து மடக்க முடியுமா ஒரு ரைடரை, இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் கொடுத்தேன், பட் பெரிய அளவில் யாரும் ப்ளே பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து இப்போ கொடுக்குறது இல்லை. இப்போது இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை தான். ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக யார் இந்த மேட்ச்க்கு வருவாங்கன்னு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் அனலைஸாக ஃபுல்லாக பார்த்துட்டு சொன்னாலும் சரி, இல்லை முன்னாடியே சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரே மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை யார் ரிஸ்க்காக வந்து யோசிக்கிறீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். விருப்பம் இருந்தால் வந்து கமெண்டில் ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வருவான்றதை சொல்லுங்கள். 2 பிளேயரை, மற்றவங்களுக்கு ஐடியா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களான்றதையும் பார்ப்போம். அதேமாதிரி பேட் பால் 1 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கமிஷன் ரொம்ப கம்மியாக வந்து எடுக்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு காயின்ஸ் மோடு இருக்குது. கொஞ்ச நாளில் அந்த காயின்ஸ் மோடு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸியாக வின் பண்ணலாம் ஸ்மால் லீக்கில். 2K டெக்கன் ஆஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஹெட் டு ஹெட்னு பார்த்தோம்னா பிரிஸ்பன் ஹீட்ஸ் 12 முறையும் 7 முறை சிட்னி தண்டர்ஸும். ஸோ டீம் பேஸ் பார்த்தோம்னா பிரிஸ்பன் ஹீட்ஸ் ஓரளவு ஸ்ட்ராங் டீம்னு சொல்லலாம். மிடில் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. பட் சிட்னி தண்டர்ஸில் அப்படி சொல்ல முடியல. டேனியல் சாம்ஸ் மட்டும்தான். பவுலர்ஸ்லேயும் பெரிய அளவில் ஹெச்சரோ யாரும் விக்கெட் எடுக்கலை. குர்விந்தர் சந்துவை மேபி எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்தால் இனிஷியல் ஸ்விங் வந்து நல்லா கிடைக்கும். டெத்தில் டேனியல் சாம்ஸ் வந்து நல்லாவே பவுல் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி மாற்றங்கள் கொண்டு வராங்கன்னு. டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 56 மேட்ச் நடந்திருக்கு. 28 ஃபஸ்ட் பேட் டீமும் 27 செகண்ட் பேட் டீமும், ஆவரேஜாக 167 எதிர்பார்க்கலாம். அந்த 167லுமே கண்டிப்பாக விக்கெட்ஸ் போகாமல் இருக்காது. விக்கெட்ஸ் மீடியம் ஃபேஸர்ஸ்க்கு கிடைக்கும். அது டெத்தில் போடக்கூடிய மீடியம் ஃபேஸர் அதிக விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி செகண்ட் போல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸு. ஒரு ஆஃப் பிரேக் போடுறவங்க கூட விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த கிரவுண்டில், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கான ஒரு பிளேயிங் கிரவுண்ட் இதுதான். ஆன் டைமில் மாற்றுறப்ப பார்த்துங்க. இதில் ஒரு சில சேஞ்சஸ் வேணால் இருக்கலாம், என்னோட கெஸ்ஸு. ஸோ இது என்னோட ஒரு ஐடியாவும் கூட. பட் இதை பிரிஸ்பன் ஹீட்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஜாஸ் ப்ரௌனுக்கு பதிலாக அவங்க பழைய ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் பிரையண்ட்டாக சூப்பரான ஒரு பிளேயரு. ஜாஸ் ப்ரௌனோட ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஜாஸ் ப்ரௌனு ஒரு நல்ல ஸ்விங் பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்ணை மூடிட்டு தான் வந்து அவர் பேட்டை வந்து வீசுவார். அதில் பட்டு ஏதோ 4-6 போனால் தான் உண்டே தவிர்த்து, இல்லாட்டி கோல்டன் டக் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவருக்கு ஏற்ற மாதிரியே இந்த சைடில் கண்டிப்பாக
குருவிந்தர் சந்து ஆடினார்னா நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். மெக்காண்ட்ரியுமே இனிஷியல் ஸ்விங் கொஞ்சம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேபி இவர் ஹிட் பண்ணால் அந்த கிறிஸ் கிரீன் ஏதாவது இந்த கேப்டன் பதவியை யூஸ் பண்ணி இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணால் வேணால் அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து கோல்டன் டக் ஆகிறதுக்குனா சான்ஸ் அதிகம் தான். பட் ஆனால் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜும் கம்மி, ரிஸ்க் அதிகம். அதனால் கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். காலின் முன்ரோ நல்ல ஃபார்மில் இருக்கார். மேபி அவருக்கு எதிராக கண்டிப்பாக கிறிஸ் கிரீன் வந்து வீசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் ரென்ஸாவுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வரப்போ கிறிஸ் கிரீன் 4 ஓவர்ஸ் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணுவார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொன்று இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த கேமில் கிறிஸ் கிரீன் ஒரு மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸாவது வாங்க வாய்ப்பு இருக்கும். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைக்கேல் நசீர் லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணார். பட் இப்போ கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னன்னா, அலெக்ஸ் கேல்ஸு ஸ்விங்கை அவ்வளோ சீக்கிரம் ஆட மாட்டார். அதுக்கப்புறம் ஜேசன் சங்கா எப்படி ஆடுறாருன்றது தெரியல. அந்த இடத்துல கிளிக்ஸை வந்து கொண்டு வந்தாலும் அந்த இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் மைக்கேல் நசீர். ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டரும் கூட. கண்டிப்பாக ஒரு கேப்டன் கேப்டனுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ். டேனியல் சாம்ஸு டெத்துக்கு இப்போ தான் கொண்டு வராங்க. டெத்துக்கு வர 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 அவர் ஒரு குவாலிட்டி பவுலராக மாறுவார். ஜமான் கான் அதுக்கப்புறம் டேனியல் சாம்ஸாக டெத்தில் வீசுவாங்க. குருவிந்தர் சந்து இனிஷியலில் விக்கெட் எடுக்கலாம். ஸோ அவர் டெத்தில் வீசுறது டவுட்டு தான். அதேமாதிரி தன்வீர் சங்கா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த கேமை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இந்த சீசனில் இவங்களுக்கு எதிராக இவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் ராஸ் இந்த சீசனில் இவங்களுக்கு எதிராக வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஆலிவர் டேசன் ஒரு 30 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் டக் அவுட் ஆகிருக்காரு. பென் கிராஃப்ட் வந்து 20 சம்திங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த சைடில் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த சீசனில் சுத்தமாக ஃப்ளாப்பு. பட் ஐபிஎல்லில் அவர் வந்து எடுத்திருக்காங்க. அதுதான் எதுக்குன்னு தெரியல. பட் இந்த சீசனில் அவ்வளோவா சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பால் வால்டரை பயன்படுத்தினாலே போதும். 4 ஓவர் போட்டு கண்டிப்பாக 3 விக்கெட்டு. பேட்டிங்லேயும் உங்களுக்கு ஒரு 30 ரன் 20 ரன் ஈஸியாக அடித்து கொடுத்துறாரு. எப்படி ஒரு இவ்வளோ நாளாக இங்கிலாந்து டீமுக்கு நேஷ்னல் டீம் ஆடாமல் இருக்காருன்னு தான் தெரியல. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், நல்ல ஹைட் வச்சுருக்காரு. ஸோ வேறு லெவலில் ரீச் கிடைக்குது. பட் ஆனால் அவருக்கு நேஷ்னல் டீமில் சான்ஸ் கிடைக்கல. அதை தான் சாம் பில்லிங்ஸுமே கமெண்ட்ரியில் கேட்குறப்பி சொல்லியிருப்பார். மேட் ரென்ஸா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 40 ரன்னு ஒரு டெஸ்ட் மேட்சை போட்டால் அடிச்சிட்டாரு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஒரு சேஃப் ஆப்ஷனாக. பட் மேட் ரென்ஸா மேபி இந்த மேட்ச்சு ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மெக்ஸ்வனே தொடர்ச்சியாக ஒரு 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்கார். பட் குவாலிட்டியான ஒரு கிரிக்கெட்டர். இனிஷியலாக விக்கெட் போச்சுன்னா ஒன் சைடாக கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். மேபி ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பார். அதேமாதிரி ஸ்விப்சனும் மேத்யூ குன்மனும் செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா இந்த கிரவுண்டில் எஃபெக்டிவ். கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லோரும் ஒரு 20 30 40 ஸ்கோர் பண்ணி 180+ போயிட்டாங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்ஸு செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே வந்து எஃபெக்டிவான பிளேயர்ஸ். அதேமாதிரி டெத்தில் வீசக்கூடிய பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா மைக்கேல் நசீர், பிரெட்லட், ஸ்பென்சர் ஜான்சனுக்கு லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க. பட் எல்லா மேட்சும் ஓவர்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் மைக்கேல் நசீர் கண்டிப்பாக ஃபுல் கோட்டாவாக இந்த கிரவுண்டில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்தளவுக்கு விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காரு. அதேமாதிரி இந்த சைடில் ஃபுல் ஓவர்ஸ் வந்து நேத்தன் மெக்காண்ட்ரி வீசினாலுமே விக்கெட் எடுக்க முடியல. கஷ்டப்பட்டுருக்காரு. ஃபார்ம் டவுனில் இருக்கார். அதே மாதிரி தான் ஸ்பென்சர் ஜான்சன். மேபி இவங்க 2 பேரும் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் யோசிக்க முடியாத பிளேயர்ஸ் வந்து இவங்க 2 பேருமே. காரணம் என்னென்னா குவாலிட்டி பிளேயர்ஸ் இந்த சீசனில் கஷ்டப்பட்டுருக்காங்க விக்கெட் எடுக்க. அதனால் திடீர்னு ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் இஸ் கேப்டன் சாய்ஸ். சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா கண்டிப்பாக டேனியல் சாம்ஸு, அதுக்கப்புறமா பால் வால்டரு, மைக்கேல் நசீர். ஸோ இவங்க தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு இந்த மேட்ச்சில். கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் ஒரு காலின் முன்ரோ ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்விப்சன் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தன்வீர் சங்கா இவரும் கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். ஜமான் கான் மேட்ச்க்கு மேட்ச் 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ டெத்தில் போட்டோ இல்லை செகண்ட் பவுல் பண்ணணுமே. ஏன்னா பிக் பண்ண முடியல ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்னால. ரொம்ப லோவாக வரதுனால அவுட் ஆயிடுறாங்க அடிக்க போய். மேபி இவங்களாம் வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு பெட்டர் சாய்ஸ். ரொம்ப ரிஸ்க்காக நீங்கள் டீம் செட் பண்ணுறது மட்டும் டாப் பிக்கான பிளேயர்ஸை கட் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு காலின் முன்ரோ கட் பண்ணால் மெக்ஸ்வேனியை வந்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி சாம் பில்லிங்ஸு, பென் கிராஃப்டை கட் பண்ணால் சாம் பில்லிங்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹை பிக்கான பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்கன்னு சொல்லி லோ பிக்கான பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது ஒரு சூப்பர் ஆப்ஷன். அலெக்ஸ் ராஸு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ பார்க்கலாம். இதில் ட்ரம்ப் கார்டு பிக்ஸு மேபி ட்ராப் பண்ணுவாங்க லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ரென்ஸாவை பிக் பண்ணலாம். மேபி அவர் ஃப்ளாப்பாக வாய்ப்பு அதிகம். அதேமாரி கிறிஸ் கிரீனு இம்பார்ட்டன்ட் பிக்கு இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு 2 மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக. அதேமாதிரி
குருவிந்தர் சந்து ஆடினா ஒரு சில ஜிஎல்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் போல் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ எப்பயுமே தன்வீர் சங்கா இம்பார்ட்டன்ட். சேம் இந்த சைடில் ஸ்விப்சன் கண்டினியூவாக விக்கெட் எடுக்கிறாரு. மேத்யூ குன்மேன் செகண்ட் போல் பண்ணால் எடுத்துக்கோங்க. இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முன்ரோ, மேட்ரன்ஸா, அதுக்கப்புறம் பால் வால்டர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கிறிஸ் கிரீன் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த சைடில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் வராங்க. பெரிய அளவு லெஃப்ட்டே கிடையாது. அந்த கில்க்ஸுன்ற பிளேயரை கொண்டு வந்தால் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸாக ஒரு பார்ட் டைம் பவுலர்ஸாக யூஸ் பண்ண வாய்ப்புகள் கம்மி தான். இவங்க 2 பேருமே இவங்களுக்கு எதிராக நல்ல எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் யூஸ் லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எப்போயுமே கஷ்டம்தான். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் தான் ஈஸியாக ஆடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இதை வச்சே வந்து ஐடியா பண்ணிக்கோங்க. ஜாஸ் ப்ரௌனு ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 2 மேட்ச் ஆடி வெறும் 8 ரன் தான் ஆவரேஜ். இதில் வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 80 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20 ரன் ஆவரேஜ் வென்யூவில். இவங்களோட ஹோம் கிரவுண்டு, அதுலேயே அவர் வந்து 20 ரன் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. காலின் முன்ரோ 8 மேட்ச் ஆடி 49 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 39 ரன் ஆவரேஜ். நல்லா ஹிட் பண்ணுறாரு. நல்லா கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அதேமாதிரி சான்ஸு கொடுக்குறாங்க. காலின் முன்ரோ கிளிக் ஆகிறாருன்னா ஒரு கேட்சோ ஒரு ரன் அவுட்டோ ஏதோ மிஸ் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்தி அவர் பெரிய ரன்ஸ்க்கு போயிடுறாரு. மெக்ஸோனே 1 மேட்ச் ஆடி இருக்காரு 29 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 44 ரன் ஆவரேஜ். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. மேட்ரன்ஸா ஹெட் டு ஹெட்டில் வெறும் 16 ரன் தான் ஆவரேஜ். வென்யூவில் 22 ரன் தான் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்சை வச்சு மேட்ரன்ஸாகவும் நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க. ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சாம் பில்லிங்ஸு ஹெட் டு ஹெட்டில் வெறும் 15 ரன் தான் ஆவரேஜ். பால் வால்டரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா எல்லா மேட்சுமே 30, ஒரு 3 விக்கெட்டு, 20, 3 விக்கெட்டுன்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அவரோட ஓவரால் எல்லா T20 பெர்ஃபார்மன்ஸுமே அதை திருப்பி கொண்டு வந்திருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயுமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் ஆடினதை நம்ம பார்த்தோம். மைக்கேல் நாசீர் ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட்டு, வென்யூவில் 14 விக்கெட்டு. இந்த இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்தி விக்கெட் எடுப்பார். அது செகண்ட் போல் பண்ணுறப்போ எப்போயுமே அந்த ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பார் மைக்கேல் நாசீர். பேட்ரேட் ஜிவிஆர் பிரேட்லட்டை பொறுத்தவரை 6 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர் ஜான்சனு வென்யூவில் 4 இன்னிங்ஸ் ஆடி வெறும் 2 விக்கெட்டு தான். மேத்யூ குன்மேன் ஹெட் டு ஹெட்டில் 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, வென்யூலையுமே ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்விப்சனு 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் ஹெட் டு ஹெட்டில் 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக செகண்ட் போல் பண்ணால் இவங்க 2 பேருமே விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சிட்னி தண்டர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் பென் கிராஃப்ட். இதே ஃபார்மில் இருந்தால் டேவிட் வார்னர் அப்படியே டெஸ்ட்டில் வெளியே போகிறப்போ இவர் தான் வந்து ஓப்பனராக வருவார்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக எல்லாத்துலேயுமே ஆடுறாரு. வென்யூலையும் 19 ரன்னு ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்குமே பண்ணுவார். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ அலெக்ஸ் ஹாரி வந்து டெஸ்ட்டில் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தால் அந்த இடத்துல வேறு பிளேயரை கொண்டு வந்துட்டு கூட பென் கிராஃப்ட் நல்லா ஆடினா அவரை கூட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு விக்கெட் கீப்பராக. ஹேல்ஸு 22 ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். கடைசி 2 மேட்ச் நல்லாவே ஹிட் பண்ணியிருக்காரு. பட் அந்த பவுலர்ஸ் வேறு, இந்த பவுலர்ஸ் வேறு, கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கரெக்டாக லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஜேசன் சங்கா 3 இன்னிங்ஸில் 48, ஆலிவர் டேவிட்சன் ஹெட் டு ஹெட்டில் வெறும் 17 ரன் தான் ஆவரேஜ். அதில் கடைசி மேட்ச்சில் ஒரு 30 ரன் அடிச்சிருக்காரு. அப்போது 4 மேட்ச்சில் ஒரு 20 ரன் தான் வந்து ஸ்கோரே பண்ணியிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். அலெக்ஸ் ராஸு ஹெட் டு ஹெட்டில் 35 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 26. ஸோ கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி பிளேயரு. சேசிங் வரப்போ கேமை எடுத்துகிட்டே போவார். ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயராக இருப்பார். டேனியல் சாம்ஸு ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில் 27, 17 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கேப்டன்ஸ் கம்பெனி கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ ஒரு 2-3 விக்கெட் எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருந்தார். மெக்காண்ட்ரியோ 9 மேட்ச்சில் 9 விக்கெட், வென்யூவில் 3 இன்னிங்ஸில் வெறும் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. க்ரீனு 15 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டு, ஜமான் கான் 2 விக்கெட்டு, தன்வீர் சங்கா 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் 3 விக்கெட் கடைசியாக இவங்க ஆடினப்போ இதே சீசனில். ஸோ இப்போதைக்கான டீம் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டீமுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டாட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் டீம்ஸை வந்து டீம் பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் வந்து எப்படி சொல்லியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீம்ன்றதை செட் பண்ணியிருக்கேன். 2 பிளேயரை வந்து எடுக்காமல் இருக்கேன். பட் அது செகண்ட் போல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சந்துக்கு பதிலாக நீங்கள் ஸ்விப்சன் எடுத்துட்டா இன்னுமே சேஃபு. மற்றபடி எல்லாருமே வந்து ராஸ் ஒரு கரெக்டான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் படி எடுத்த பிளேயர். அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து யூனிவர்சல் பிக்காக இருப்பார். அதேமாரி மேட்ரன்ஸா ஒரு யூனிவர்சல் பிக்காக இருப்பார். நான் மெக்ஸோனின்னு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கரெக்டான கேப்டன்ஸ் கம்பெனி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிபிஎல்ல வின் பண்ணலாம். க்ளோஸாக தான் போகுது. நிறையா டீம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போதைக்கான ஒரு சேஃப் டீம் தான். கிட்டத்தட்ட ஒரே காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸ்லோ கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு ஃபுல் கோட்டாக வீசுகிறாங்க. பேட்டிங் வந்தாலுமே ஆடுவாங்க. ஃபேப்லோன் ஆப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு யூசர் கூட வந்து பயன்படுத்திக்கோங்க.
ஜிஎஸ்டி டெபாசிட்டுக்கு கிடையாது. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஜிவிஆர் பிளேட்டட்டு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஓகே. அதே தான் ஜமான் கானும் இவங்க காம்பினேஷனில் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் நம்ம டெலகிராமில் கொடுக்குற டீமும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டாட்ஸையும் வச்சு குழப்பிக்காதீங்க. வீடியோவில் இருக்க ஸ்டாட்ஸ் அனலைஸு ப்ளஸ் உங்களோட ஐடியாஸை வச்சு நீங்களே டீமை மேக் பண்ணிக்கோங்க. உறுதியாக இருந்தீங்கன்னா அதே டீமை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கு நிறைய டீம் செட் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் கொடுக்குற டீமில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க.